உடன்படிக்கையின் தேவன் என்ற தலைப்பிலே நாம் வேத பாடத்திலே நாம் சிந்தித்து வருகிறோம். ஆதாமும் ஏவாளும் கர்த்தரோடு உடன்பட்டு இருப்பார்களானால் இன்றைக்கு இத்தகைய சீர்குலைவு பாவத்தின் வீழ்ச்சி வந்திருக்கார். ஆனால் அவர்கள் உடன்படாமல் உடன்படிக்கை அவர்கள் மீறுகளாய் இருந்தபடியினாலே இன்றைக்கு தேவன் மனுக்குலத்தை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. அவர் தானாகவே முன்வந்து நமக்கு வாக்குத்தத்தங்களையும் பலவிதமான ஆசீர்வாதங்களை முன்வைத்து நம்மோடு அவர் தானாகவே உடன்படிக்கை செய்கிறார். தேவனாகிய கர்த்தரை யாரும் உடன்படிக்கை செய்ய அழைக்க முடியாது, வற்புறுத்த முடியாது, கேட்க முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கத்தின் சிகரமாய் இருக்கிறார், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார், அவர் கருணை கடல் என்று அழைக்கப்படுகிறார், அவர் கிருபை புரிந்தின தேவனாய் இருக்கிறார், அவர் கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆகையினால் தாமாகவே முன்வந்து மனுக்குலத்தோடு உடன்படும்படியாக உடன்படிக்கை அவர் ஏற்பாடு செய்தார். அன்றைக்கு ஜனங்கள் பெருகின பொழுது பாவத்தின் கொடூரம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எட்டினது. அப்பொழுது கர்த்தர் ஜலப்பிரளயத்தினால் நோவாவை அவன் குடும்பத்தின் தவிர அனைவரையும் அழித்து போட்டார். ஆனாலும் நோவா பலி செலுத்தின உடனே அந்த வாசனை அவர் நுகர்ந்து இனிமேல் நான் ஜலத்தினால் ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமியை அழிப்பதில்லை என்று மறுபடியும் ஒரு உடன்படிக்கை செய்து அதற்கு அடையாளமாக வானவில்லை கொடுத்தார். அடுத்ததாக கல்தேயர் தேசத்திலே வாழ்ந்த ஊர் என்ற இடத்திலே இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கொண்டு ஒரு தேசத்தை உருவாக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். அதன்படி கீழ்ப்படிந்து வந்த ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். அதற்கு அடையாளம் விருத்த சேதனம் என்று பார்த்தோம். பின்பு ஆபிரகாமின் சந்ததியார் 70 பேர் புறப்பட்டு போய் கானான் தேசத்திலிருந்து அவர்கள் எகிப்துக்கு போனார்கள். 430 வருடங்கள் கழித்து வரும்பொழுது மிக திரட்கூட்டமாய் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒழுங்கு இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, தேவனை குறித்து அறிவில்லை, தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து வெளிப்பாடுகள் இல்லை. அவர்கள் முற்றிலுமாக சிதறப்பட்டவர்களாக, ஒழுங்கற்றவர்களாக, எந்த வகையிலும் அவர்கள் நிச்சயிக்கப்படாதவர்களாக இருந்த பொழுது கர்த்தர் மோசே வழியாக உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு பைலேட்டரல் கவனன்ட், கண்டிஷனல் கவனன்ட், ஒரு நிபந்தனைக்குரிய உடன்படிக்கை செய்தார். என்னுடைய நியாயப்பிரமாணம் இது, என்னுடைய கட்டளைகள் இது, இவைகளை நீங்கள் கை கொண்டால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், இல்லை என்றால் உங்களை நான் விட்டு விலகுவேன் என்று சொன்னார். அதன்படி ஆயிற்று. அதன் பின்பு தேவன் இரக்கம் கொண்டவராக தான் நியமித்த தாவீதின் வழியாக இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க உடன்படிக்கை செய்தார். நோவாவையும் ஆபிரகாமையும் மோசேயையும் தாவீதையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம், அவருக்கு ஒரு மனிதன் தேவை, அந்த மனிதன் வாயிலாக இந்த மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். ஆகையினால் அவர் நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், மோசேயோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். இப்பொழுதோ இந்த 4 பேரை காட்டிலும் முழு பரிபூர்ண கீழ்ப்படிதலோடு அனைத்து உடன்படிக்கையிலும் நிலைத்தின்ற ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய சொந்த குமாரன். அவர் மட்டுமே தேவனோடு பிதாவோடு செய்த உடன்படிக்கை நிலை நின்று உடன்படிக்கை நிறைவேற்றினபடியாலே இயேசு கிறிஸ்து கொடுத்த உடன்படிக்கை அது புதிய உடன்படிக்கை. அதை குறித்து நாம் இனி பார்ப்போம். அதற்கு முன்பாக தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை டேவிடிக் கவனன் என்பார்கள், டேவிடிக் கவனன் என்று அழைக்கப்படுகிறது. அவரோடு செய்த உடன்படிக்கை இந்த நாளில் நாம் சிந்திக்கிறோம். கவனன்ட் என்ற இந்த ஆங்கில வார்த்தை எபிரேய பதத்துல பெரித் என்று அழைக்கப்படுகிறது. பெரித், BERITH, பெரித். கிரேக்க பதத்தில் டயதிக் என்று அழைக்கப்படுகிறது, DIATHEKE, டயதிக் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய சாராம்சம் என்ன, இதனுடைய சுருக்கம் என்னவென்றால், வல்லமையான கர்த்தர் வலிமை குறைந்த பலவீனமான மாம்சமான மண்ணிலிருந்து உண்டான மணி குலத்தோடு செய்கிற உடன்படிக்கை என்ற அந்த பொருளை குறிக்கிறதாக இந்த எபிரேய வார்த்தையும் கிரேக்க வார்த்தையும் அமைந்திருக்கிறது. உடன்படிக்கையின் அடிப்படை
நோக்கம் என்ன? தேவனாகிய கர்த்தர் உடன்படிக்கை செய்த நோக்கம் என்ன? அவர் சொல்கிற காரியம் என்ன? நான் உங்கள் தேவன், நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனங்கள். எவ்வளவு ஒரு உரிமையான, ஒரு பாசமான, அன்பான, நேசமான, நம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக தம்முடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனுக்குலத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற உடன்படிக்கையின் சாரம், நோக்கம், இலக்கு, நான் உங்கள் தேவன், நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனங்கள். ஆனால் தேவன், அவர் தேவனாகவே இருக்கிறார். மனுக்குலமாகிய நாம் தான் மாறுகிறவர்களா இருக்கிறோம். மண்ணா இருக்கிறபடியினால் கரைந்து போய் விடுகிறோம். மாம்சத்தில் இருக்கிறபடினால் விழுந்து போய் விடுவர்களா இருக்கிறோம். உடன்படிக்கை காத்துக்குள்ள இயலாதவர்களா இருக்கிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மேல் இறங்கி அந்த உடன்படிக்கையை காக்கும்படி நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையிலே வாக்கு தத்தங்களும் அடையாளங்களும் இருக்கின்றன. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு உகந்தவர்களாய், இணைந்தவர்களாய், இசைந்தவர்களாய் இருக்கும்படியா அழைக்கப்பட்ட நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் அந்த உடன்படிக்கையில் நிலை நிற்க வேண்டும். அந்த உடன்படிக்கை அறிந்தவர்களாக, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, அதிலே நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனாய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். திருமணம் நடக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த உடன்படிக்கையிலே திருச்சபையிலே சபை ஊழியருக்கு முன்பாக கூடியிருக்கிற சகல அந்த மணவாளன் மணவாட்டியும் உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கையும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு செய்கிற உடன்படிக்கையும் ஒரு பொருள் நிறைந்தது. அது இரண்டும் சமநிலையிலே பார்க்கப்படக்கூடியது. மணவாளன் தேவனாகிய கர்த்தருக்கு அடையாளமாகவும், மணவாட்டி திருச்சபை என்று அழைக்கப்படுகிற அந்த மனைவி இங்கு தேவனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியாகவும் காணப்படுகிறார். இங்கு கர்த்தர் அந்த உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உடன்படிக்கை செய்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், அவைகளை நிறைவேற்றுகிறார். ஆனால் அந்த உடன்படிக்கையிலே நாம் நிலை நிற்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கு தாவீதை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் அவனை அழைத்தார்? உடன்படிக்கை என்பது நோவாவோடு செய்த உடன்படிக்கை, அது உலகளாவிய உடன்படிக்கை. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ஒரு தேசத்துக்குரிய உடன்படிக்கையா இருந்தாலும் அது உலகளாவிய உடன்படிக்கை. ஆனால் மோசே வழியாக கொடுத்த உடன்படிக்கையானது இஸ்ரவேல் மக்களுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அது நமக்கு அடையாளமாகவும், ஒரு உருவகமாகவும், உவமையாகவும், நிழலாகவும், ஜாக்கிரதையாய் பின்பற்ற வேண்டிய ஒரு காரியங்களை கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாகவும் இருக்கிறது. ஆனால் தாவீதோடு செய்த உடன்படிக்கை அது ஒரு நித்தியமான உடன்படிக்கை. அது என்றைக்கும் நிலைக்கிற ஒரு உடன்படிக்கை. இங்கு தாவீதுக்கு முன்பாக தாவீதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் மரண காலத்திலே யாக்கோபு தன் 12 குமாரர்களையும் அழைத்து ஒவ்வொருவரையும் அவன் கர்த்தர் அந்த சந்ததியை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், என்ன செய்ய இருக்கிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடுகளை சொல்லி வரும் பொழுது யூதாவை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களிலே சொல்கிற காரியம், யாக்கோபு தன் குமாரரை அழைத்து கடைசி நாட்களிலே நேரிடும் காரியங்களை விவரிக்கும் போது யூதாவை குறித்து சொல்வது, யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் சிங்கம் போலும் அடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் மென்மையாயும் இருக்கும். இங்கு திராட்சை ரசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக நாம் பொருள் கொள்ள முடியும். அதே போல இங்கு செங்கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செங்கோல் என்பது அரசாட்சியை குறிக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை குறித்தும் அவர் புது உடன்படிக்கையாக அந்த திராட்சை ரசத்தை கொடுக்கிற காரியத்தை குறித்தும் தீர்க்க தரிசனமாக தாவீது பிறக்கும் முன்பாகவே யூத கோத்திரத்திலே அவன் பிறப்பான் என்பதை
கர்த்தர் அறிந்து யாக்கோபின் வழியாக இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகினால் 12 கோத்திரங்களிலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் யூதா கோத்திரம். அந்த யூதா கோத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து நான் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது நாம் சவுல் ராஜா பின்பு தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நாம் சிந்திப்போமானால், தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான், அவனோடு கர்த்தர் ஏன் உடன்படிக்கை செய்தார் என்பதை குறித்து நாம் யோசிப்பது நன்றாயிருக்கும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களிலே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு சாமுவேலை ஈசாய் வீட்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். தீர்க்கதரிசியாய் சாமுவேல் இருந்தாலும் தோற்றத்தின்படி அவன் பார்க்கிறான். அவன் சம்மாவையும் அபினதாப்பையும் எலியாப்பையும் அவன் பார்த்தவுடனே இவர்கள் ராஜகுமாரர்களைப் போல இருக்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், ஆஜானுபாகவாக நேர்த்தியாக ஆண் மக்களாய் இருக்கிறார்கள், இவர்களாய் இருப்பார்களோ என்று சொல்லி அவன் பார்த்தபோது கர்த்தர் சொன்னார், மனிதன் முகத்தை பார்க்கிறார், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினால் 7 பேரையும் கர்த்தர் புறக்கணித்தார். இதை அறிந்த சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு ஈசாய், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். இங்க காரியம் பாருங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதுடைய பெயர் தகப்பனால் உச்சரிக்கப்படவில்லை. ஆகாதது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்பது போல, இளைய மகன் கடைசி மகன் அவன் ஆடுகளை மேய்க்கத்தான் லாய்க் என்று சொல்லி அவன் அனுப்பிவிடப்பட்ட சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். இங்கு ஈசாய் என் அருமை மகன் தாவீது என்ற வார்த்தை உச்சரிக்காதபடிக்கு எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். இன்றைக்கு நம்ம ஊரிலே சொல்லுவாங்க, நீ மாடு மேய்க்க லாய்க்கில்லை என்பான். அவன் அங்கு ஆடுகளை மேய்க்கிறவனாக எண்ணப்படுகிறான், அவன் பெயர் உச்சரிக்கப்படவில்லை. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி ஈசாய் அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நேர்த்தியாக அழகாக அற்புதமாய் இருந்ததை பார்க்கும் பொழுது ஆனந்தமாய் இருக்கிறது. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இந்த சூழ்நிலையிலே சவுல் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போனான். அமலேக்கியரை சங்கரிக்க கர்த்தர் கட்டளையிட்ட பொழுது அவனோ கொள்ளை பொருள் மேல் தன் கண்களை பறக்க விட்டு அவன் அந்த அமலேக்கியருடைய ராஜா ஆகாகையை உயிரோடு பிடித்து வைத்துக் கொண்டான். சங்கரிக்காதபடிக்கு கொழுமையானவையில் எடுத்து வைத்துக் கொண்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக கீழ்ப்படியாத முரட்டாட்டமாக இருந்தது. இதை குறித்து சாமுவேல் சவுலை கடிந்து கொள்கிறார். நீ பலி செலுத்த பார்த்தாயா? இவைகளை கர்த்தர் ஏன் வேண்டுகிறார்? இவைகள் ஆண்டவருக்கு அரோசிக்கிறது, அவைகள் அருவருப்பாக இருக்கிறது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் கொழுப்பை பார்க்கிலும் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சவுலை கடிந்து கொள்கிறார். செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலுமே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம் அவருடைய உடன்படிக்கைக்கு பங்காளர்களாய் பாத்திரவான்களாய் தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த 2 காரியம் மிக மிக அவசியம். அப்பொழுதுதான் உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்மை காண முடியும். இப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்த பொழுது அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், சுரமண்டலம் வாசிக்கிற ஒருவன் உம்மிடத்திலே இசையை வாசிக்கும் பொழுது உமக்கு சுகம் உண்டாகும், சௌக்கியம் உண்டாகும் என்ற பொழுது அவன் சொன்னார், நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய சாட்சி பெறுகிறான் பாருங்க. தாவீது சிறு பையனாய் இருந்தாலும், ஒரு டீனேஜ் பாயாக அவன் இருந்தாலும்,
இங்கு சவுலுடைய வேலைக்காரன் அவனை குறித்து மெச்சிக்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தாவீதுக்கு அங்கு கொடுத்திருந்தார். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். கோலியாத்தை வீழ்த்தி தாவீது பெலிஸ்தேரை முறியடிக்க இஸ்ரவேலருக்கு வழிகோலினான். சவுல் தாவீதை அன்று முதல் காய்மகரமாய் பார்த்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது ஈசாய் வீட்டிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது சவுலுக்கு அவன் சௌகரியமான காரியத்தை செய்து கொண்டிருந்தான். இவ்விதமாக அவன் நன்மை செய்கிறவனாக இருந்தான். 1 சாமுவேல் 18:14 முதல் 14-15 வசனங்களிலே தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். முதல் ராஜா இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். ஆனால் தனக்கு ஒரு இசை வாசிக்கிற ஒரு நபரை பார்த்து அவன் பயந்தான் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருப்பதை கண்டு இந்த உலகம் நமக்கு பயப்படும், நமக்கு நடுங்கும், நம்மை கனம் பண்ணும். காரணம், உலகத்தில் இருக்கிறவனும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அங்கு சவுல் ராஜா தாவீது என்ற மேய்ப்பனுக்கு அவன் ஒரு மேய்ப்பனாகிய வாலிபனுக்கு அவன் பயந்திருந்தான் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாலும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவன் தேவனுக்கு தூரமாய் போனான். அவன் ராஜாவாக முன்பாக பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவனாய் இருந்த போது அவன் தன்னை தாழ்த்தினான். ராஜாவான பின்போ தேவன் மேலானவர் என்பதை அவன் மறந்தவனாக, தன்னை உயர்த்தினவனாக அவன் பின்வாங்கி போனான். அவன் மரணமடைந்த பின்பு, சவுல் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேலுக்கு தாவீது ராஜாவானான். அப்பொழுது அவன் தீரு ராஜாவால் வழங்கப்பட்ட கேதுரு மரங்களால் அழகாக உருவாக்கப்பட்ட அரண்மனையிலே அவன் வசித்தான். ஆனாலும் அவனுடைய இருதயம் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி திரைச்சீலையின் பின்னால் இருக்கிறதே என்று சொல்லி அவன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ளானான், சிந்தனைக்குள்ளானான். நான் இவ்வளவு பெரிய ஆடுகளின் பின்னே அலைந்த நான் இன்றைக்கு அமெரிக்கையாக அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றியோ அது திரைச்சீலையின் பின்னால் இருக்கிறதே என்று சொல்லி அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. அவன் தேவனை மகிமைப்படுத்தினபடியினால், தேவனை கனம் பண்ணினபடினால், தேவன் அருளிய அந்த உடன்படிக்கை பற்றியும் கனப்படுத்த விரும்பி ஒரு தேவாலயத்தை கட்டி அதிலே அந்த உடன்படிக்கை பற்றியை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த அவன் ஆசைப்பட்டான். உடனடியாக அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அழைத்து இதை சொன்ன பொழுது நாத்தான் சொன்னான், நீ விரும்புகிறபடி செய் என்ற போது அன்றைக்கு இரவிலே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி நாத்தானுக்கு உண்டானது. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இவ்விடத்தில் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும், இனி நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளை இட்ட போது அந்நாள் வரையிலும் நடந்தது போல இனி நடவாமலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இன்றைக்கு கர்த்தர் உடன்படிக்கை தாவீதோடு செய்ததன் காரணம், அவர் ஆபிரகாமின் சந்ததியாக இஸ்ரவேலுக்கு அவர் அரணாக, துணையாக, கேடகமாக இருக்க விரும்புகிறார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை காக்க அவர் விரும்புகிறார். மோசே கொடுத்த கட்டளைகளை, பிரமாணங்களை இஸ்ரவேல் மக்கள் கை கொண்டு தேவ சித்தத்தை செய்து உலக ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும்
அந்த பாக்கியத்தை பெற்ற ஜனமாக இருக்கிறபடினாலே அவர்களை தொடர்ந்து உடன்படிக்கையின் வாயிலாக அவர் சந்தித்து வருகிறார். இங்கு தாவீதோடு செய்த உடன்படிக்கையின் வாயிலாக அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் நாட்டினதை அவர் அறிவித்து சொல்கிறார். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தில் சிங்காசனத்தை என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். இதுதான் தேவனாகிய கர்த்தர் நாத்தான் வழியாக தாவீதோடு இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை. இது டேவிடிக் கவனன் என்று சொல்லப்படுகிறது. நாத்தான் இந்த எல்லா வார்த்தையின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னார். இதற்கு முன்பாக ஆண்டவர் 2 சாமுவேல் 7:5 மற்றும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் யாதொரு வார்த்தையாவது சொன்னது உண்டோ என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் ஆலயத்தை கட்டி அதிலே வாசம் பண்ண அவருக்கு ஒருபோதும் விரும்பினதும் இல்லை, சொன்னதும் இல்லை, அது அவருடைய சித்தமும் அல்ல. அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், அவர் எங்கும் நிறைந்தவர், எங்கும் இருக்கிறவர். அவரை சிறிய கட்டிடத்திலே அடக்கிக் கொள்ள மனிதன் முயற்சித்ததை பார்த்து அவர் இந்த காரியத்தை சொல்கிறார், நான் இதை சொல்லவே இல்லை, ஆனாலும் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் இருக்கிறபடியால் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஆலயத்தை கட்ட அவனோடு உடன்படிக்கை செய்கிறேன். அந்த உடன்படிக்கையை நான் சொல்கிற காரியம், நீங்கள் ஆலயத்தை கட்டினால் அந்த ஆலயத்தின் மேல் நான் பிரியமாய் இருந்தாலும் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டு நீங்கள் நிலைத்திருந்தால் நான் அந்த ஆலயத்தை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய பிரசனத்தை நீங்கள் அங்கு உணர முடியும். ஆனால் அதே வேளையிலே நீங்கள் அவைகளை அசட்டை பண்ணினால், கனஈனப்படுத்தினால், என்னை விட்டு விலகினால் நான் அந்த ஆலயத்தை என்னுடைய சமூகத்தை அந்த ஆலயத்தை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி பின்பு அவர் சாலமோனிடத்தை சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு தாவீது இந்த உடன்படிக்கைக்கு அவன் உடன்படுகிறான். நான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன தாவீதுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நான் உன் வீட்டை கட்டுவேன், உன் வீடு நிலை பெற்றிருக்கும், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். இதுதான் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு செய்த உடன்படிக்கை. அப்படி என்றால் இங்கு தேவன் தனிப்பட்ட முறையிலே தாவீதின் வீட்டை அவர் கட்டுகிறார், அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார், அவருடைய ராஜாசனம் அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்கிறார். இங்கு நாம் பார்க்கிறோம், தாவீது சாலமோன் வருகிறார்கள், அவருடைய காலங்கள் முடிவுறுகிறது. ஆனால் பரிதிமேய குருடன் பார்வையடைவதற்கு அவன் இயேசு எப்படி அழைக்கிறார்? இயேசுவே என்று சொல்லி அழைத்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அவன் அழைத்த விதம் வித்தியாசமா இருந்தது. அவன் அகக்கண்களால் இயேசுவை தாவீதின் குமாரனாக காண்கிறான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நீ பார்வை அடைவாய் என்று சொல்லி அவனை கர்த்தர் குணமாக்கினார். அப்படி என்றால் இங்கு புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை குறித்து நாம் அடுத்து சிந்திக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர் அங்கே நிற்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை அவருக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. காரணம், அவர் உடன்படிக்கை செய்த தேவன். தாவீதும் சாலமோனும் அந்த உடன்படிக்கையே அவர்கள் 100க்கு 100 நின்றார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யம், அவருடைய வீடாகிய திருச்சபை, அவருடைய ராஜ்யமாகிய திருச்சபை மக்கள், இவைகள் ஸ்திரப்பட்டிருக்கு என்று அந்த சொன்ன அந்த உடன்படிக்கை அவர் நிலைநிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ராஜாசனம், இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம், அது நிலை பெற்றிருக்கிற சிங்காசனம். அவர் யூத ராஜ சிங்கம், யூத வம்சத்திலே வந்தவர்.
மத்தேயு முதல் அதிகாரத்திலே அவர் ராஜவம்சத்திலே பிறந்தார், தாவீதின் வம்சத்திலே பிறந்தார் என்பதை அறுதியிட்டு பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது ஆண்டவரோடு இந்த உடன்படிக்கைக்கு அவன் எவ்விதமாக உடன்படுகிறான்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தாவீது சொல்கிறான், அப்பொழுது தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவன் பேசுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரம் காலத்திற்கு முன்பே இந்த செய்தியை மனுஷன் முறையாக சொன்னீரே. இங்க என்ன சொல்ல வருகிறார்? அவருடைய அஃபர்மேஷன், அவருடைய ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகாரம் என்ன? தேவனாகிய கர்த்தாவே, வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனிதர்கள் பேசுவது போல நீ என்னிடத்தில் பேசுகிறீரே, உடன்படிக்கை செய்கிறீரே என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தி என்ன? அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அந்த உடன்படிக்கையை காக்கிற இயேசு கிறிஸ்து எவ்விதமாக முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவையிலே அவர் சொன்னாரோ அந்த காரியத்தை அவன் தூரமாய் கண்டான். தாவீது தூரமாய் கண்டபடினாலே தாவீதும் ஒரு தீர்க்கதரிசி என்று எபிரேய ஆக்கியன் எழுதியிருக்கிறார். வெகு தூரமா என் வீட்டை குறித்து, உங்களுடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே, இனி தாவீது உங்களிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவனீர் சொன்னபடியே செய்தருளும். ஆமேன் என்கிறான். ஐ வில் என்று திருமண சம்பத்திலே இணைக்கப்படுகிற அந்த மணவாளன் மணவாட்டியை சொல்லுவார்கள், ஐ வில் என்பார்கள். அதே போல இங்கு ஆமேன் என்று சொல்லி, ஐ வில் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையிலே தாவீது தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான், இணைத்துக் கொள்கிறான். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக, ஒரு அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. Let the house of your servant David be established before you. அவன் அதை அங்கீகரிக்கிறான். அந்த உடன்படிக்கையின் சாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டவனாக, ஆண்டவரே, என்னுடைய வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள், நம்முடைய வீடு கர்த்தருக்கு முன்பாக நிலை நிறுத்தப்படும். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷன் புத்தியுள்ளவன், பெருமழை அடித்தாலும் பெருங்காற்று வீசினாலும் அது அசையாது. காரணம், அது கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய கண்மலை, கிறிஸ்து நம்முடைய அஸ்திபாரம், கிறிஸ்து நம்முடைய வீட்டின் மூளைகள். அவர் மேல் நாம் கட்டப்பட்டு மாளியாக எழுப்பப்பட்டு வருகிறோம். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருப்பார்கள். இதைத்தான் அங்கு தாவீது சொல்கிறார். வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி. இன்றைக்கு தாவீதின் வம்ச வழியிலே நாமெல்லாம் ஆபிரகாமின் வம்ச வழியிலே, தாவீதின் வம்ச வழியிலே வந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆவிக்குரிய உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் எல்லாரும் உள்ளத்திலே யூதனானவர்கள், யூதர்கள். யூத வம்சத்திலே தாவீது வந்தது போல நாம் வந்திருக்கிறோம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தராயிருக்கு நீ உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினர் ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. நீ என்ன சொல்கிறார் தாவீது? என் வீட்டை நிலைநிறுத்தும் என்று சொல்வதற்கு எனக்கு என்ன தைரியம் எப்படி உண்டானது? நீர் என்னோடு உடன்படிக்கை செய்கிறபடினால் இந்த தைரியம் எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் முழுவதும் மைய பொருள், கருப்பொருள் என்றால் அது உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையின் அஸ்திவாரத்தின் மேல்தான் ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை, ஆசீர்வாதங்கள், அபிவிருத்திகள் எல்லாம் அவைகள் நிரப்பப்படுகின்றன. அந்த அஸ்திவாரத்தின் மேல்தான் கட்டப்படுகின்றன. இங்கு தேவனாகிய கர்த்தர் அந்த அஸ்திவாரத்தை போடுகிறார். கிறிஸ்து அஸ்திவாரமாய் இருக்கிறார், உடன்படிக்கை அஸ்திவாரமாய் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் மேல்தான் நாம் எல்லாம் இன்றைக்கு நிலைத்திருக்கிறோம், நிர்மூலமாக இருக்கிறோம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இதுதான் நீங்களும் நானும் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஜெபம்.
ஆண்டவரே, உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக என்பது போல நாம் தாவீது என்ற இடத்திலே நம்முடைய பெயரை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்கட்டும், என் குடும்பம், என் பிள்ளைகள் உமக்கு முன்பாக நிலைநிறுத்தப்படுவர்களாக. மட்டுமல்ல, நிலைநிறுத்தப்படுவதோடு மட்டுமல்ல, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அதனால்தான் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு மிகவும் பிரியம் நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதங்களிலே சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். இனி ஆசீர்வதிக்க போவது இல்லை, ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து தான் இருக்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். நாம் இவைகளை எல்லாம் எண்ணாதபடிக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள், அவைகளை நாம் எண்ணாதபடிக்கு இன்னும் நமக்கு வேண்டும் என்று சொல்லி குறைவுபடுவோமானால், இன்னும் நமக்கு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை இருக்குமானால், சமாரிய பெண்ணை போல நாம் ஒரு நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறோம் என்றுதானே பொருள். ஆனால் இருக்கிற காரியங்களை நாம் திருப்தி அடைய வேண்டும். இருக்கிற காரியங்களை நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய வீட்டை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார். நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. With your blessing, let the house of your servant be blessed forever என்று ஜெபிக்கிறார் தாவீது. இந்த உடன்படிக்கை எவ்விதமாக நிறைவேறிக் கொண்டே வருகிறது என்று சொல்லி நாம் இப்பொழுது சிந்தித்து நிறைவு செய்ய இருக்கிறோம். சாலமோனுடைய நாட்கள், தாவீது நாட்களிலே கர்த்தர் ஆலயத்தை கட்ட அனுமதிக்கவில்லை. காரணம், அவன் அநேக யுத்தங்களை சந்தித்தான். அவனுடைய பட்டயம் ரத்தத்தை சிந்தி இருந்தது. மட்டுமல்ல, உரியாவையும் அவனோடு இருந்த சில வீரர்களும் யோவாப் மற்றும் தாவீதுடைய வஞ்சனையான சூழ்ச்சியினால் காரணமின்றி முகாந்திரமின்றி அவர்கள் இராணுவத்திலே அவர்கள் பணி செய்து கொண்டது போது பலியாகி போனார்கள். இவையெல்லாம் இரத்த கரைகளா இருந்தபடினாலே கர்த்தர் சொன்னார், உன் கையினாலே எனக்குரிய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் அனுமதிக்கவில்லை. உன் கை ரத்தம் படிந்த கையாயிருக்கிறது. ஆனால் உன் குமாரனாகிய சாலமோன் கையிலே எனக்கு நீ சொன்ன ஆலயத்தை கட்ட நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சாலமோனுடைய நாட்களிலே அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. சமதரித்து அனைத்தையும் சமதரித்து வைத்தார். வெள்ளி, பொன், உயர்ந்த பலவிதமான ரத்தினம், மாணிக்கம் போன்ற, வைடூரியம் போன்ற அநேக கற்கள், விளைவுந்த கற்கள், மரங்கள், வேண்டிய அனைத்து காரியங்களையும் தாவீது சோதரித்து வைத்தார். சாலமோன் நாட்களிலே ஆலயம் கட்டப்படுகிறது. 1 ராஜாக்கள் 9:4-9 சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே ஏற்கனவே தரிசனமானது போல 2ஆம் முறை அவனுக்கு தரிசனமானார். ஏனென்றால் தாவீது விரும்பின ஆலயம் கட்டப்படுகிற அந்த காரியத்தை கர்த்தர் உடன்படிக்கையிலே உகந்ததாக ஏற்றுக்கொண்டபடியினாலே அதை செய்து முடித்த சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமானார். யாரெல்லாம் உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, உடன்படிக்கைக்குள்ளாய் வருகிறார்களோ, உடன்படிக்கை அங்கீகரிக்கிறார்களோ, உடன்படிக்கையை கனப்படுத்துகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு தரிசனமாவார். இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பது உண்மையாயிருக்கிற அதே வேளையிலே கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய கட்டளைகளின் நியாயப்பிரமாணங்களையும் மற்றும் அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து கீழ்ப்படுகிற போது ஆண்டவர் தரிசனமாகிறார். இங்கு சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். புதிய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திற்கு மேலாக ஒரு பிரமாணம், அது அன்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இரக்கத்தின் பிரமாணம், அது மன்னிப்பின் பிரமாணம் என்று வரும் பொழுது அது நியாயப்பிரமாணத்திற்கு மேலான பிரமாணங்களாக மாறிவிடுகிறது. அவைகளை கைக்கொள்ளும் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கர்த்தர் கிபியோனிலே தரிசனமானது போல 2ஆம் முறை ஆலயத்தை கட்டி முடித்த சாலமோனுக்கு தரிசனமானார். அப்பொழுது சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ செய்து என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாய தாவீதோடு நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இது தாவீதோடு செய்த உடன்படிக்கைக்குரிய அஃபர்மேஷன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை
வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமும் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்போது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். இது நடந்தது. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. உடன்படிக்கையை உடைத்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் உடைத்தார்கள். சாலமோன் உடைத்தான். அதன் விளைவாக அந்த ஆலயம் தள்ளப்பட்டு போனது. அந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பழமொழியாகவும் வசை சொல்லாமல் இருப்பார்கள் என்ற நிலைக்கு வந்தார்கள். எங்கு போனாலும் யூதர்களுக்கு உபத்திரவங்களும் கடும் எதிர்ப்புகளும் உண்டாயின. நாசிஸ்ட் என்பார்கள். அந்த ஹிட்லருடைய படையிலே எத்தனையோ லட்சக்கணக்கான யூதர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார். காரணம், அவர்கள் உடன்படிக்கை உடைத்தபடியினால, உடன்படிக்கை மீறினபடியினாலே அவர் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாமல் வைக்கப்பட்டார். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியாய் ஈசலித்து, கர்த்தர் இந்த தேசத்துக்கு இந்த ஆலயத்துக்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். ஏன் இந்த கேள்வி வருகிறது? தேவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது, அந்த உடன்படிக்கையை அசட்டை பண்ணும் பொழுது, அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நிலைத்திராதபடிக்கு மீறி போகும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். இது தீர்க்க தரிசனமான தேவனாகிய கர்த்தர் நடக்கும் முன்பாகவே சாலமோனுக்கு எச்சரிக்கையாக கொடுத்தார். 1 ராஜாக்கள் 11:1 அதைத்தான் பார்க்கிறோம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய இருதயத்தை அவர்கள் வழுவி போக பண்ணினார்கள். அவன் அஸ்தரத்தையும் மில்கோமையும் பின்பற்றினான். இங்கு தேவனாகிய கர்த்தரை அவன் விட்டு விக்கிரகங்களை பின்பற்ற தொடங்கினான். அப்படி என்றால் உடன்படிக்கையிலே தாவீது இருந்தது போல சாலமோன் உத்தமமாக இருக்கவில்லை. எவ்வளவு வருத்தமான காரியம் பாருங்க. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். அது புதிய உடன்படிக்கை. நாம் திருமுழுக்கு எடுக்கிறோம். அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நல் மனசாட்சியை நாம் தள்ளிவிட்டு விசுவாசம் ஆகிய கப்பலை சேதப்படுத்தக் கூடாது. இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் விசுவாசம் ஆகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். காரணம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் புதிய உடன்படிக்கைக்கு நாம் வரும் முன்பாக சாலமோன் மிக பெரியவனாக இருந்தபடினாலே சேபாஸ்திரி வருகிறாள். அவனுடைய பேர் பிரஸ்தாபம் அடைகிறது. அவனுடைய நாட்களிலே யுத்தம் இல்லாமல் அமைதி இருந்தது. ஆனால் அவன் உடன்படிக்கையை மீறின பொழுது 12 கோத்திரங்கள் பிரிந்து போகின்றார்கள். சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் அவன் இளைஞர்களுடைய பேச்சை கேட்டு முதியவருடைய ஆலோசனையை அல்ல தட்டி விட்டபடியினாலே 10 கோத்திரங்களாகி இஸ்ரவேல் பிரிந்து போய்விட்டார்கள். தாவீதே, உன் வேலையை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனை யூத கோத்திரத்தையும் பென்யமின் கோத்திரத்தையும் விட்டு அவர்கள் தனியே போய்விட்டார். பென்யமின் கோத்திரம் பாதி இஸ்ரவேலிலும் பாதி யூதா கோத்திரத்திலும் இணைந்து கொண்டிருந்தது. இந்த பிரிவினைக்கு காரணம் யார்? உடன்படிக்கை ஜனங்கள் தள்ளிவிடும் பொழுது அங்கு எல்லாவித குழப்பங்களும் போராட்டங்களும் வருகிறது. அன்றைக்கு கிதியோனை பார்த்து நியாயாதிபதிகள் நாட்டிலே கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலியை கர்த்தரோடு இருக்கிறார் என்ற பொழுது அவன் சொல்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இந்த மீதியானியர்கள் எங்களை கொள்ளையெடுத்து செல்கிறார்கள், இவைகளை எங்களுக்கு சம்பவிப்பது ஏன் என்று கேட்கிறார். தேவன் உண்மையுள்ளவர் தான். அவர் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அதைத்தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்கிறார். இங்கு மத்திய 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து, நாங்கள் உமாலே ஒரு அடையாளத்தை தேடுகிறோம்,
என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், மத்தேயு 12:42, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதை காட்டிலும் என்ன அடையாளம் தேவை? சாலமோன் ஞானத்திலே பெயர் பிரஸ்தாவம் உள்ளவர். தேவனாய் கர்த்தர் அவனிடத்திலே சொன்னார், உன்னை போல அறிவும் ஞானமும் புத்தியும் விவேகம் உள்ள மனிதன் உனக்கு முன்னும் இல்லை இனி பின்பும் இல்லை என்று சொல். அப்படி என்றால் மனிதனாக பிறந்த ஒருவரும் சாலமோனுக்கு ஒப்பாக இல்லை. ஆனால் பரிசுத்தாவினால் உட்புகுத்து பிறந்த விண்ணிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவானவரே சாலமோனிலும் பெரியவர். அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனிலும் பெரியவர் ஏன் அங்கு அடையாளமாக காட்டப்படுகிறார்? அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக வந்தவர். ஆகையினால் அவர் சாலமோனிலும் பெரியவர். தாவீதோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்திருந்தார். மட்டுமல்ல, அதை உடன்படிக்கையை காத்து அதை நிலைநிறுத்த இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு தாவீதோடு செய்த உடன்படிக்கை, உன் வீட்டையும் உன் ராஜ்யத்தையும் உன் சிம்மாசனத்தை நிலைநிறுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், அவைகளை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் நம்மையும் நம் வீட்டையும் நம்முடைய ராஜ்யத்தையும் ஆசீர்வதித்து நிலைநிறுத்துவதாக இருக்கிறார். அதை காப்பதற்கு கர்த்தர் இம்மானுவேலாக இயேசுவாக நம்மோடு இருக்கிறார். ஆகையினால்தான் அந்த ஆலயம் சாலமோனுடைய காலங்களிலே அவர்கள் சோரமாய் போனபடியினாலே கர்த்தர் அந்த ஆலயத்தை அவருடைய சமூகம் அவரை விட்டு விலகினது. கிறிஸ்துவுக்கு முன் 597 நெபுகாத் நேச்சார் அந்த ஆலயத்தை கொள்ளையிடும்படி ஆட்களை அனுப்பி அதிலே இருந்த பொன் தகடுகள், பொன், வெள்ளி மற்றும் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். பின்பு கிறிஸ்துவுக்கு முன் 587 மறுபடியும் ஒரு படை வந்து அந்த ஆலயத்தை துவம்சம் பண்ணி அதை இடித்து தீக்கிரையாக்கி விட்டு போனார்கள். இவ்விதமாக சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டு போனது காரணம் அவர்கள் உடன்படிக்கையை மீறினார்கள், உடன்படிக்கையை விட்டு விலகினார்கள். தேவன் தாமாகவே செய்து தாவீதோடு செய்த உடன்படிக்கையை அவர்கள் அற்பமாக எண்ணி அசட்டை பண்ணினபடினாலே அவர்களும் அசட்டை பண்ணப்பட்டு பாபிலோனுக்கு சிறையிருப்பாக கொண்டு போகப்பட்டு அவர்கள் நிர்த்துளியாக்கி நிர்மூலமானார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் திரும்ப 70 வருடம் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பு செருபாபேல் வழியாக திரும்ப அவன் தலைக்கல்லை கொண்டு வந்து இடிந்து போன ஆலயத்தை அவன் கட்டினான். அப்பொழுதுதான் ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தீர்க்க தரிசன வேளாய் கர்த்தர் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். இது செருபாபேல் கட்டின ஆலயத்தை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து திருச்சபை என்ற நிலையில இருக்கிற அந்த விசுவாச கூட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அன்றைக்கு சாலமோனுடைய ஆலயம் பிரமிப்பா இருந்தது, கர்த்தருடைய மகிமை இறங்கினது, மேகங்கள் மூடிக்கொண்டது, அந்த மகிமை ஒருவரும் தாங்கக்கூடதா இருந்தது என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயமாகிய இன்றைக்கு இருக்கிற திருச்சபை அதனுடைய மகிமை பெரிதாக இருக்கும். கிறிஸ்துக்கு முன் 516 இந்த செருபாபேல் வந்து ஆலயத்தை கட்டுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்து அங்கு கலிலேயா வந்து எருசலேமுக்கு வந்த பொழுது செருபாபேல் கட்டின ஆலயத்தை பார்த்து சீஷர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆண்டவரை பாரும், இந்த ஆலயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆலயத்தின் கற்கள் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்றார். அப்படி என்று என்ன காரியம்? கட்டிடங்கள் அல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கையை காப்பதே அவசியம் முக்கியம். இன்றைக்கு அடையாளங்கள் என்பது காண்கிற பொருள்களில் அல்ல, நாமே தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறோம். ஆகையினால்தான் தேவனாய கர்த்தர் சொல்கிறார், தேவாலயத்தில் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் பசியினாலே கதிரிகளை கொய்து ஓய்வு நாளிலே சாப்பிட தொடங்கிற பொழுது அதை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது வந்த பொழுது அப்பொழுதுதான் சொல்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனின் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லிப்பார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு தாவீதோடு செய்த உடன்படிக்கையை நிலைநிறுத்துவது யார்? அதை கட்டி காப்பது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிறார். ஆனால் நாமும் அந்த உடன்படிக்கையில் நிலைநிற்க வேண்டும். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன்,
அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. கிறிஸ்து இயேசு அவர் 1000 வருட அரசாட்சியில் வரும் பொழுது இந்த சம்பவங்கள் நடைபெறும். ஆனால் இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் இப்போதே உங்களுக்குள் இருக்கிறது என்றார். அப்படி என்றால் என்ன காரியம்? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடமே இறை அரசு, தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்றால் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் 2 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், அவர்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இதுதான் உடன்படிக்கை. அப்படி என்றால் இன்றைக்கு தேவனாய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய வீட்டில் இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார்? அவர் நீதியாய் இருக்கிற கர்த்தர். அப்படி என்றால் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். காரணம், அது உடன்படிக்கையினாலே தேவன் செய்கிற ஆசீர்வாதம். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. அவர் சொன்னார் செய்வார். அவர் பொய் உரையாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆகையினால் உடன்படிக்கையின் தேவன் நம்மை காக்கிறவராயிருக்கிறார், நம்மை நிலைநிறுத்துகிறவராயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று பவுல் எழுதுகிறார். அப்படி என்றால் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரத்திலே, இந்த ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்திலே அவர் இருக்கிறார். ஆயினத்தான் இயேசு சொன்னார், உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அது பிடுங்கி எறிந்து போடும், உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்க தரித்து போடு என்கிறார். நீ ஊனனாய் குருடனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நலமாய் இருக்கும் என்கிறார். அப்படி என்றால் நாம் இந்த பூமியிலே எப்படி சாலமோன் கட்டின ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கினது, அதே போல நாம் அவருக்கு மகிமையாய் இருக்கிறோம். அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நாம் தேவனுக்கு மகிமையா இருக்கிறோம். அதைத்தான் பவுல் சொல்கிறார், அவர்கள் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் வார்த்தையும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. நாம் வாழ கர்த்தரை அழைக்கிறார். காரணம், அவர் உடன்படிக்கையின் தேவன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவர்களுடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு நம்மை ஆண்டவர் நம்முடைய வீட்டிலே அவர் ராஜாவா இருக்கிறார். அது இது நம்முடைய வீடு, தேவனுடைய இறை அரசு. இறை அரசு நமக்குள் இப்பொழுதே இருக்கிறது. அவர் தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்துவார் என்றால் தாவீதின் வம்சத்திலே விசுவாச மார்க்கத்தார வந்த நமக்கும் இந்த வாக்கு, இந்த உடன்படிக்கையின் வாக்கு கொடுக்கப்படுகிறது. சிங்காசனத்தையும் ராஜ்யத்தையும் திடப்படுத்துவேன் என்கிறார். அதை இது முதற்கொண்டு என்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்துவேன் என்கிறார். திடப்படுத்துவதையும் நிலைப்படுத்துவதையும் அவர் செய்யும் பொழுது அங்கு கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவே இராது. sovereignty of the Lord, அங்கு கர்த்தத்துவத்தின் பெருக்கம், அது தேவ ஆளுகை, தேவ சமூகம், தேவனுடைய பிரசனை இருக்கும். சமாதானம், அதற்கு எல்லை இல்லை, எல்லையெங்கும் சமாதானம். சாலமோனுடைய நாட்களிலே அவன் விழுந்து விடாமல் அவன் கர்த்தருக்காக வாழ்ந்த பொழுது அவன் தேசத்திலே சமாதானம் இருந்தது, யுத்தம் இல்லாது இருந்தது. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்த பொழுது அந்த காரியம் நிறைவேறும். அதே போலத்தான் நம்முடைய நாட்களிலே, நம்முடைய வீடுகளிலே சமாதானம் நிலைத்திருக்கும், கர்த்தத்துவத்தின் பெருக்கம் அதிகமாக இருக்கும், அதற்கு முடிவே இராது. சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லிற்று என்றால் என்ன காரியம்? இதை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் என்ன வைராக்கியம்? உடன்படிக்கை செய்த தேவன். அந்த உடன்படிக்கை காக்கும்படி அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆயினால் தாவீதின் உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அதற்கு அவன் ஆலயத்தை கட்ட விரும்பினான். இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. ஒரு அருமையான பாடல் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அங்கு இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நம்முடைய வீடு தேவன் தங்கும் ஆலயமாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுது அங்கு சமாதானம் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தை கட்ட தாவீது விரும்பின பொழுது கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய வீட்டிலே முதலாவது நிலைநிறுத்த வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் திருச்சபை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய குடும்பத்தை நாம் பாசத்திலும் நேசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் கட்டுக்கோப்பிலும் நாம் வளர்த்து அதை கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்த வேண்டும். அன்றைக்கு நோவா காலத்திலே நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது என்றால் தன் குடும்பத்தார் அனைவரோடு அவன் பக்தியாயிருந்தான். எரிகோ இடிக்கப்பட்ட போது பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ராகாப் என்ற பெண் எப்படி தன் குடும்பத்தார் அனைவரோடு ரட்சிக்கப்பட்டார் என்றால் அவள் விசுவாசத்தினால் தன் குடும்பத்தாரை தன் வீட்டிற்குள் சேர்த்துக் கொண்டாள். அப்பொழுது அவளும் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். மோவாபிய பெண் ரூத், அவள் தாவீதின் பாட்டி என்று அழைக்கப்படுகிறார். தாவீதை பெற்றெடுத்த சந்ததியிலே ரூத், போவாஸ் அவர்கள் முதன்மை பெறுகிறார். அப்படி என்றால் பேர் வரிசையிலே அவர்கள் இல்லாதிருந்தாலும் அந்நிய பெண்ணாயிருந்தாலும் விசுவாசத்தினால் அவள் உள்ளத்தில் யூதன் ஆனவளே யூதன் என்றபடி அந்த நிலைக்கு வருகிறார். அதுக்கு நீங்களும் நானும் யூத வம்சத்திலே பிறந்த அந்த தாவீதன் உடன்படிக்கையில நம்மும் இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இத்துடன் வேத பாடம் நிறைவுற்றது.